பாத்தீங்களா ரெக்க இருக்கிறதுனால எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. வாங்க வெளியில போய் என்ன சத்தம் நம்ம பாத்துட்டு வரலாம். ஆமா பாஸ், 5 நிமிஷமா பெல் அடிக்க எவ்வளவோ நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எதுக்காக பெல் அடிக்கல? கைய நீட்டும் போதெல்லாம் பூமி டான்ஸ் ஆடுதுப்பா. சாமானா வாங்க தட்டுறதில்ல கைய, எது வாங்கணும்னாலும் நான் எடுக்காம போறதில்ல பைய. கை தட்டல்ஸ். நந்து உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டு, அது பேரணி இல்ல. என்ன ஹேய், நீ என்னைக்காவது யார்கிட்டயாவது போய் சொல்லிருக்கியா? சொல்லிருக்கோம். நான் கூட சொல்லிருக்கேன். என்னைக்காவது உங்க கால்கள் பாத்ரூம்ல சறுக்கி இருக்கா? ஆமா, சறுக்கி இருக்கு. எனக்கும் சறுக்கி இருக்கு. எப்பவாவது நீங்க நைட் பார்ட்டிஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம். அப்படின்னா நான் உங்க அப்பா கிட்ட சொல்லட்டுமா? வேண்டாம், அப்பா கிட்ட சொல்லாதீங்க. உன்னோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா? நான் சொன்னது பை பை. குறுக்க பேசாத. எங்க பேசக்கூடாது? நடுவுல மறுபடியும் பேசுற? அத சொன்னல, நடுவுல பேசாத. நம்மளோட பேண்ட் குரூப் ஆடுகளோட ஹேண்ட்சன்ஸ். அடுத்த ஒரு வாரத்துக்கு சிட்டில யாரு சர்ச் பண்ணுவாங்க? வாங்க எல்லாரும் வாங்கிக்கங்க. அதுவும் உங்க கையால வாங்கிக்கங்க. உங்களோட அட்ரஸையும் இந்த ஃபார்ம்ல ஃபில் அப் பண்ணணும். என்ன பண்ணணும்? உங்களோட அட்ரஸ். உன்ன நடுவுல பேசாதன்னு சொன்னேன். நீங்க ஏன் இன்னும் இன்விடேஷனை வாங்கிக்கல? எங்க மேடம் வெளியில போயிருக்காங்க. நாங்க வீட்ல இருக்கணும். அதனால எங்களால கான்சர்ட்டுக்கு வர முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு கான்செப்ட் பண்ண போறோம். எப்ப வர முடியுமோ அப்ப வாங்க. இதோ நான் இப்பவே வரேன். நானும் வரேன். ஐ அம் த பார்ட்டி அனிமல். நானும் வருவேன். ஏன்னா ஏற்கனவே நான் வீட்டுல வெட்டியாதான் இருக்கேன். யாரும் எனக்கு கால் பண்றது கிடையாது. அதனால ஒவ்வொரு வீட நானே போய் தேடி பார்த்து சொல்லிட்டு வரேன் நல்லா இருக்கேன்னு. ஓஹோ, இந்த ஜெனரேட்டரை யார் ஆன் பண்ணாங்க? அட நான் தான் சொல்றேன்ல. இங்க பாரு, நடுவுல எதுவும் பேசாத. எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் கான்செப்ட் பார்க்க வந்திருக்காங்களோ அவங்கள நம்ம 2 நண்பர்களும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயே அவங்க எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கணும். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? புரிஞ்சுக்கிட்டேன். குறுக்க பேசாத. அட்ரஸ் தேடு, முதல்ல கிளம்பு. என்னோட விருப்பம் பாபா, என்னோட விருப்பம் பனானாவை நான் சொல்லுவேன். ஆப்பிள் கையில போட்டுப்பேன் 2 செப்பல். காய்ச்சல் வந்தா நான் குடிப்பேன் கஷாயம். அப்புறம் என் சொந்த வீட்டுக்கு போடுவேன் வேலி. நல்ல படம் பார்த்து நான் ஆயிடுவேன் போர். லைப்ரரிக்குள்ள நுழைஞ்சி நான் போடுவேன் சத்தம். அலமாரியில வைப்பேன் சோப்ப, பெட்ல வைப்பேன் பேப்ப. சந்தோஷத்துல சிட்டியில நுழைஞ்சேன். குண்ட்ல கதை அடைவேன். என் முதலாளி துணியை துவைச்சா சமைப்பேன் நான் இஷ்டப்படி. தொட்டியில என் முகத்தை வச்சு நான் பாடுவேன் இஷ்டப்படி. ஏன் இஷ்டம் பாபா என்னோட இஷ்டம். யோயோ என்னோட இஷ்டம், பாபா என்னோட இஷ்டம்.
Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Powerful power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. ஒருவேளை மத்த 3 பேருமே கண்ணை கட்டி இருந்தாங்கன்னா நான் இப்பவே உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையுமே திருடி இருப்பேன். ஏன் இவங்க எல்லாரும் உன்னோட நண்பர்களா உள்ள புகுந்து உன்னை திருட விடுறதுக்கு? உன்னை குறுக்க பேசாதன்னு சொன்னேன். ஏன்பா காலையில இந்த சேவல் ஏன் அழுவுது? அட சேவல் இல்லப்பா, வீட்டுக்கு சொந்தக்காரன் தான் அழுதுகிட்டு இருக்கான். என்னாச்சு? இன்னைக்கு எந்த விஷயத்துக்காக பேரணி நடக்குது? நந்து உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டு என் வீட்ல இருந்த எல்லா கேஜெட்டும் காணாம போயிடுச்சு. என் ஜிம்ல இருந்த எல்லா தம்பிள்ஸும் காணாம போயிடுச்சு. இந்த கம்பியில வெயிட்டுக்கு பதிலா டயரை போட வேண்டியதா ஆயிடுச்சு. என்னோட கோலி உண்டியல் திருடு போயிடுச்சு. காலி தானே, அப்புறம் ஏமா அழற? அந்த உண்டியல் தங்கத்தால செஞ்சது. ஓய் குரு, நிலத்துல பாஞ்சிட்டு இருக்குது தண்ணி. நம்ம கான்செப்டுக்கு போகணும் முன்னாடி பின்னாடி சிட்டி மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. மொத்த சிட்டியில கண்ணா சார், என் வீட்ல திருடு போகல. நம்ம வீட்ல கூட திருட்டு நடக்கல. நல்ல வேளையா நம்ம வீட்லயே இருந்துட்டோமா. நந்து, தோதாராம், கண்ணா சார் கான்சர்ட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்ல திருடு போயிருக்கு. நாம 4 பேர் அப்புறம் சன்னி கான்சர்ட்டுக்கு போகல. இப்ப புரிஞ்சுதா? அதாவது நம்ம கான்செப்ட மிஸ் பண்ணிட்டோம் அதானே. ஏய் டாங்கி, திருட்டோட கனெக்ஷன் அந்த கான்செப்ட்ல தான்டா இருக்கு. ஓய் குரு, இடது கைய லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க, வலது கைய ரைட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. பேண்ட் வாசிக்கு தேவை நம்ம ஹேண்ட். இந்த கான்சர்ட் இன்னும் 1 வாரம் நடக்க போகுது. இந்த ஆடுங்களுக்கு ஆட்டம் காட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நீங்க வீட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் போய் அதுக்குள்ள உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு வரேன். சிம் சிம் சொல்ல சொல்ல சிம் சிம் சொல்ல சொல்ல தங்க 2 தம்பிக்கு இருக்காங்க 16 வயசுல. சாவி போட்ட அலமாரி ஓப்பன் ஆச்சு. பைசா பார்த்த என் மனசு ஓப்பன் ஆச்சு. பொருளை எடுத்த மூட்டைய நிரப்புனேன். அப்புறம் என்ன? சிம் சிம் சொல்லு சொல்லு, சிம் சிம் சொல்லு சொல்லு. Come on, sing with me. சிம் சிம் சொல்லு சொல்லு, சிம் சிம் சொல்லு சொல்லு. இந்த திருட்டு எப்படி நடக்குதுன்னு இப்பதான் புரியுது. ஏன்னா இந்த மாதிரி கேவலமா பாடி பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க, இந்த சிசிடிவில 2 ஆடுங்க தெரியுது. ஜோர்தார், ஹனி, இங்க இவங்க 2 பேரை நீங்க புடிங்க. நாங்க 2 பேரும் போய் அங்க அவங்கள பிடிக்கிறோம். அங்கே நில்லுங்க, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்களா வந்து வலையில மாட்டிக்கிட்டீங்க. இவன் டிராக்டர் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். உன்னை குறுக்க எதுவும் பேசாதன்னு சொன்னேன். ஒண்ணுதான் நான் சொல்றதுக்கு விரும்புறேன். என்ன? ஓடு.
உங்கள யாரு எங்க கூட சேர்ந்து பாட்டு பாட விரும்புறீங்க? ஃபைனலி வா ஹனி, இது நம்மளோட டர்ன். அடிக்காதீங்க பொண்ணு, வேற பாட்டு வேணாலும் பாடுறேன். அடிக்காதீங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்ட? உன்னோட வளையல நாங்க மாட்டிப்போன்னு நினைச்சியா? உன்னோட திருட்டை கண்டுபிடிச்சிட்டோம். உன்னோட திருட்டு நண்பர்கள் இந்நேரம் எங்க வீட்டுல அடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஜோர்தார், இவன் தப்பா இதை உணர்ற வரைக்கும் அவனோட வலியை அவன் உணர்ந்துகிட்டே இருக்கணும், புரியுதா? ஆக இவங்களுக்கு நம்ம பிளானுக்கு எப்படி தெரிஞ்சது? ஓடுங்க. எங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி உன் ஷூஸ முதல்ல சுத்தம் பண்ண. என்னது, இவங்க உங்க வீட்லயே திருடி இருக்காங்களா என்ன? இல்ல, இவன் எங்க அப்பா கிட்ட நான் லேட் நைட் பார்ட்டி போனதை சொல்லிட்டான், அதனாலதான். எப்படி இருக்காங்க பாருங்க. எங்க அம்மா எங்களுக்கு எப்பவும் தாலாட்டு பாடல, ஏன்னா எங்களுக்கு அதை கேட்டு போர் அடிச்சிருச்சு. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நாங்க எங்க திருட்ட மட்டும் நிறுத்த மாட்டோம். சாரி சாரி, எங்களை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இனி நாங்க எப்பவும் திருட மாட்டோம். உண்மையதான் சொல்றோம். பக்கா பக்கா பிராமிஸ். இன்னைக்கு இங்க நடக்க போற ஃபுட் எக்ஸிபிஷனுக்கு உங்க எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். யாரு எங்களோட ஜட்ஜ் மிஸ்டர் ஃபுட்டேஸ்வரரை இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்க போற பிரைஸ் ரெஸ்டாரண்டோட லைசென்ஸ். இவர் ஒரு பிளாட்ஃபார்ம், இவர் எரியும் நெருப்பு. அப்புறம் இவங்க தான் நம்மளோட ஃபாஸ்ட் டீம், ஜோர்தார், பாப்பட், ஹனி அண்ட் பன்னி. அப்புறம் நம்மளோட அடுத்த பார்ட்டிசிபென்ட் பார்க்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருப்பாரு. அப்புறம் இவர் தான் கலக்க வந்திருக்க நம்ம போட்டியாளர் மிஸ்டர் பக்ரா. ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப அசத்தலான இவர் தான் ஒரு விசித்திரமான செஃப். நம்மளோட மூணாவது பார்ட்டிசிபென்ட் சேவல். இவர் சமையல சாப்பிட்டா யாரா இருந்தாலுமே அசந்து போயிடுவாங்க. ஏன்னா இவர் தான் நம்மளோட அடுத்த பார்ட்டிசிபென்ட் மிஸ்டர் சன்னி. பாத்தீங்களா இவனா? நாம இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவன் என்னடானா செல்ஃபில எடுத்துக்கிட்டு இருக்கான். இவனும் வந்து நம்மளுக்கு ஒரு கை ஹெல்ப் பண்ணலாம்ல. கைய கொடுத்தா எப்படி செல்ஃபி எடுப்பேன்? நம்ம புதுசா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னு தான் நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கேன். டேய் டாங்கி, லைசென்ஸ் கிடைச்சாதான் நம்ம ரெஸ்டாரண்ட் அப்ளை பண்ண முடியும். அந்த லைசென்ஸ்க்கு நம்ம நல்ல உணவை சமைச்சாகணும். அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் நாம சமைக்கிறத சாப்பிட்டுட்டு சந்தோஷப்படணுமா? அப்போதான் நமக்கு லைசென்ஸ் கிடைக்கும். ஆனா பெருசு, நம்ம ரெஸ்டாரண்ட் தானே வைக்க போறோம், வண்டியா ஓட்ட போறோம், அதுக்கே நாம லைசென்ஸ் வாங்கணும். அவன் டிரைவிங் லைசென்ஸ பத்தி பேசல, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு லைசென்ஸ வாங்குறத பத்தி பேசுறான். ஃபுட் இன்ஸ்பெக்டர் வர்றதுக்கு முன்னாடி சாப்பாட்டை ரெடி பண்ணணுமா, அதனால நீயும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு வா. மாட்டேன், அதுக்கு முன்னாடி நான் செல்ஃபி எடுக்கணும். அவன் தான் இவ்வளவு சொல்றான்ல, நாம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமே. அப்புறமா எல்லாருமே சேர்ந்து இந்த வேலையை முடிப்போமா? என்னப்பா சொல்றது? சரி விடு, சீக்கிரம் போட்டோ எடு.
அட என்ன போட்டோ எடுத்திருக்க நீ? இதுல எங்களோட தலைங்களையே காணுமே. எந்த தலை? அஜித் தலையா இல்ல விஜய் தளபதியா? விஜய் அஜித்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா கவுண்டமணி கிட்ட செந்தில் வாங்குற மாதிரி இப்ப நீ வாங்க போற. எவ்வளவு மோசமான போட்டோ. முதல்ல அதை டெலீட் பண்ண. இல்ல நான் அத பண்ண மாட்டேன். நான் இதுல எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன். இவன் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். ஜோர்தார், அவங்க கிட்ட இருந்து போன முதல்ல வாங்கு. அம்மா ஏப்பா, ஒரு வழியா தண்ணி கிடைச்சது. எரிச்சலும் நின்னு போச்சு. ஹனி, அந்த போனை என்கிட்ட கொடுத்துடு. அடடா, பப்பட் மேல பட்டுடுச்சே. இந்த போட்டோவை நான் தனியா அப்லோட் பண்ணுவேன். நெருப்புடன் போப்பட். என்னப்பா இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப டஃப்பான காம்படிஷன். இந்த காம்படிஷன்ல நம்ம ஜெயிக்கலனா நமக்கு லைசென்ஸ் கிடைக்காது. ஆமாமாப்பா, இந்த காம்படிஷன்ல சன்னியும் கலந்துகிட்டு இருக்கான். இது ஒரு ஃபுட் காம்படிஷன். அதுல அவன் என்னத்தை கலக்குறான்? இதுக்கு மேல இவன் பேச மாட்டான். வாங்க, நாம போய் சமைக்கிற வேலைய பார்க்கலாம். கடையை வச்சு சமைக்கிறவன் தான் ஒரு நல்ல சமையக்காரன். தாலாட்டு பாடி மருமான தூங்க வைக்கிறவன் தான் நல்ல மாமா. இட்டாலியனோ ஸ்பானிஷோ நீ பண்ண வேண்டாம். உனக்கு பருப்பு சாதமே செய்ய தெரியலனா நீ மனுஷனா இருக்கிறதே வேஸ்ட். எல்லா காய்கறியும் கெட்டு போச்சு. இங்க காய்கறி எதுவும் இல்லையே. எல்லாத்தையும் போட்டு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணி வைப்போம். எனக்கு என்னமோ சமையலே தெரியாது. ஆனா அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா ஹோட்டலுக்கான உரிமையை தருவாரு. ஏன்னா நான் சீமாலால் சில் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட்டு வாங்கி வச்சுட்டேன். நல்ல சாப்பாடு அவருக்கு கொடுத்து ஃபுட் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹோட்டலுக்கான லைசன்ஸ வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் பச்சை தண்ணிய கூட கொடுத்து ஏமாத்தலாம் மக்களை. அறிவுன்னா நான் அறிவு. ஓ, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இவங்க சமைச்சிட்டாங்களான்னு போய் செக் பண்ணிட்டு வருவோம். ஹலோ ஜி, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஓ, இவ்வளவு பெரிய ஆளு நிக்கிறான். என்ன பார்த்தா உனக்கு தெரியலையா? எனக்கு நல்லா தெரியுது தம்பி. உனக்கு கேக்குதா இல்லையான்னு நான் செக் பண்ணேன், அவ்வளவுதான். எனக்கு நல்லா கேக்கும். வந்த நீ யாருன்னு சொல்லு. Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Powerful power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. ஓ தம்பி, நான் தான் ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஃபுட்டேஸ்வர் மகாராஜ். அடடா, நீங்களா? வாங்க, வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் உங்களுக்காக ரொம்ப ருசியா அருமையா ரசிச்சு செஞ்சிருக்கேன். தம்பி, நானும் ருசிச்சு ரசிச்சு சுவையா சாப்பிடறதுக்காக வயிறை காலியா வச்சிருக்கேன். ஹலோ சார், உங்களுக்காக நான் பரோட்டாவும் பருப்பு கீரையும் பண்ணியிருக்கேன். தம்பி, இந்த பருப்பு கீரை முந்தானத்தை செஞ்சது. இத நான் முந்தா நாள் சீமன்லால் சீல் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டேன். சார், நீங்க என்ன சொல்றீங்க? சார், இத நானே என் கையால செஞ்சது சார்.
தம்பி நீ இதை கையால செஞ்சோ சரி, ஆனா இந்த சீமன்லால் சீல் ரெஸ்டாரண்ட் பில் இங்க என்ன செய்யுது? ஆகா, இது எப்படி இதுல ஒட்டிக்கிட்டு வந்தது? தம்பி இது என்னமோ ஒட்டிக்கிச்சுதான், ஆனா நான் உன்னை பிச்சிருவேன். வேற ரெஸ்டாரண்ட் சாப்பாடை கொடுத்து என்ன ஏமாத்த பாக்குறியா? உன்னோட லைசென்ஸ் இதோட கேன்சல். ஏய், எனக்கு லைசென்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்களுக்கு மட்டும் நான் கிடைக்க விட மாட்டேன். நான் சந்தோஷமா இல்லனா யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது. நான் ஒரு வில்லன். ஏய் இப்ப பாரு நான் என்னைய எப்படி ஊத்துறேன்னு. ஃபுட் இன்ஸ்பெக்டர் இத பார்த்துட்டு இவங்களுக்கு எப்பவுமே லைசென்ஸ தர மாட்டாரு. இதுல எவ்வளவு எண்ணெய் இருக்கு. இந்த சமோசா எல்லாம் மண்டையில வச்சு நல்ல மசாஜே குடுக்கலாம் போலயே. இதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்துமா? ஏய் பார்த்து ஃப்ரை பண்ணுங்க. இந்த ஃப்ரை பண்ணலே எண்ணெயை சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணிடாதீங்க என்ன? சாரி. என்னோட குழந்தை நீ எப்பவுமே நீ அறிவுல கொஞ்சம் வீக்கு. எனக்கு ஒரு வெங்காயம் கொடுத்தீங்கன்னா நல்ல நண்பன்னு அர்த்தம். அப்படி நீ கொடுக்க மாட்டேன்ட்டீன்னா உன்னை நான் நண்பனா ஏத்துக்கவே மாட்டேன். நான் உனக்கு கண்டிப்பா வெங்காயம் தரேன், ஆனா எங்க கிட்ட ஒரே ஒரு வெங்காயம் தானே இருக்கு. ஜோர்தார், அவனும் ஒரு வெங்காயம் தான் கேக்குறான். எந்த கஷ்டத்துலயும் ஜெயிக்கிறவன்னா எனக்கு வெங்காயம் வேண்டாம், நான் உடனே கிளம்புறேன். இந்த கிரீமி எல்லாம் கட்டி ஆகிறதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தணும். ஒரு வழியா நம்மளோட ஃபுட்டும் தயாராயிடுச்சு. எதுக்கு தயாராகணும்? அது ஸ்கூல் போக போதா என்ன? டேய் டாங்கி, தயார்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்தா போதும், வந்து நமக்கு லைசென்ஸ் கொடுக்கணும். ஹலோ ஜி. ஹலோ. ஆமா, யார் பேசுறீங்க? டேய் கழுத, போன்ல யாரும் பேசல, இங்க நேர்ல வந்து பேசுறாரு பாரு. அம்மா நீங்க யாரு? என்ன தெரியலையா? 1 செகண்ட். இப்போ இப்போ கூட எங்களுக்கு தெரியல. நான் தான்ப்பா ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஃபுட்டேஸ்வர் மகாராஜ். இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கேன். இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அட வாவ், ஃபுட் இன்ஸ்பெக்டர் வாங்க. நாங்க உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். அனி, போய் தலைவருக்கு சூடா சாப்பாடு கொண்டு வா. தலைவருக்கா? ஆனா சாப்பாட்ட தலையால இல்ல வாயால தான் சாப்பிடுவாங்க சிறுசே. எப்பா, தலைவர்னு நான் இவரை தான் சொன்னேன். நீ இரு, அதெல்லாம் போய் நானே கொண்டு வரேன். நீயே போ, இவனால நமக்கு தான் தலை சுத்தும். டேஸ்டா சமைச்சிருக்காங்க. இதுல கொஞ்சம் காரத்தை மிக்ஸ் பண்ணா தூள் கிளப்போம். அந்த இன்ஸ்பெக்டர் இத மட்டும் சாப்பிட்டாருன்னா காரத்துல தலை தெறிக்க ஓடிடுவாரு. அந்த லைசென்ஸ் கனவு கலைஞ்சிடும். நமக்கு இருக்கிற மூளைக்கு அளவே இல்லப்போ. இது தெரிஞ்ச காரம், இது தெரியாத காரம், இது யாரும் பார்க்காத காரம். இது இன்ஸ்பெக்டருக்கு, இது லைசென்ஸ் காரம். இத மட்டும் சாப்பிட்டாருன்னா ஒரு குளத்துல முங்கி முங்கி குடிச்சாலும் காரம் போகாது. புலாவுலையும் ஃபுல்லா கலந்துடுவோம். இந்தாங்க சார், எடுத்துக்கங்க. உங்களுக்காக தால் மக்கனி புலாவ். பசங்களா, இந்த தாலை பார்த்ததும் என் வாயில எச்சி ஊறுது. இதுக்கு மேல எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. 1 மினிட், நான் சாப்பிட்டுடுறேன். பசங்களா, இந்த தால் மக்னில ஏன் இவ்வளவு காரத்தை கொட்டி வச்சிருக்கீங்க? ஜோர்தார், இதுல காரம் எப்படி வந்துச்சு? ஃபுட் இன்ஸ்பெக்டருக்கு இவ்வளவு காரமா சமைச்சு கொடுக்கறது? இவ்வளவு காரம் போடுறீங்கன்னா உங்களுக்கு சமைக்க தெரியாது. இவங்களுக்கு நீங்க ஃபுட் லைசென்ஸ் கொடுக்க மாட்டீங்கல்ல? இல்ல. அட இல்ல கண்ணா, நான் லைசென்ஸ் கொடுப்பேன். எனக்கு காரமா சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும். தண்ணில கூட நான் காரத்தை கலந்து குடிப்பேன். ஏன்னா காரம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு ஏன், வண்டிக்கு முன்னாடி எலுமிச்சை மிளகாய் கட்டி வைப்பாங்கல்ல, அதுல இருக்கிற மிளகாய கூட நான் எடுத்து சாப்பிடுவேன். உங்களோட ஸ்பைசி உணவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உங்களுக்கு லைசென்ஸ் பக்கா. ஆகா, மிஸ் ஆயிடுச்சு. இவருக்கு காரம் பிடிக்கும் தெரிஞ்சிருந்தா 10 பச்சை மிளகாய் அரைச்சு வாயில ஊத்தி இருப்பேனே. இவங்களுக்கு கெட்டது நினைச்சா அது நல்லதாயிடுச்சு. போச்சே. ஒண்ணு இல்ல, காமெடி சொன்னேன். நமக்கு ஃபுட் லைசென்ஸ் கிடைச்சிருச்சு. நண்பர்களே, இப்பவாது ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது என்ன கேள்வி? நிச்சயமா எடுத்துக்கலாம்.